செய்திகள். தமிழர்களை சீண்ட வேண்டாம், அரசுக்கு செல்வம் எம்பி எச்சரிக்கை. நாடாளுமன்றம் கலைக்கப்படுமா? முதலில் எந்த தேர்தல்? அரசியல் அரங்கில் மீண்டும் குழப்பம். யாழில் கைதிகளை ஏற்றி சென்ற பேருந்து விபத்து, போலீசார் தீவிர விசாரணை. முறிகண்டி பிரதேசத்தில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்பு. முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி, வரலாற்றில் முதல் முறையாக ஓய்வூதிய முறை. அரசாங்கம் வழங்கிய இலவச அரிசியால் உயிரிழந்த கோழிகள். அமெரிக்கா உருவாக்கி வரும் ரகசிய அணி, மீண்டும் நெருக்கடியாகும் உலக ஒழுங்குகள். தமிழர்கள் மறைந்து தமது உறவுகளை நினைவேந்தும் நிகழ்வை கூட இனங்களுக்கிடையில் குரோதத்தை ஏற்படுத்துவதற்கு எதிரான சட்டத்தின் மூலம் தடுப்பதற்கு களம் இறங்கியமை மூலம் தேசிய நல்லிணக்கத்துக்கான கடைசி வாய்ப்பையும் இறுக்க மூடியிருக்கின்றது. இலங்கை ஆட்சி பீடம் இது பெரும் துரதிர்ஷ்டவசமாகும் என டெலோவின் தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழர்கள் மறைந்த தமது உறவுகளை நினைவேந்தும் நிகழ்வை கூட இனங்களுக்கிடையில் குரோதத்தை ஏற்படுத்துவதற்கு எதிரான சட்டத்தின் மூலம் தடுப்பதற்கு களம் இறங்கியமை மூலம் தேசிய நல்லிணக்கத்துக்கான கடைசி வாய்ப்பையும் இறுக்க மூடியிருக்கின்றது. இலங்கை ஆட்சி பீடம் இது பெரும் துரதிர்ஷ்டவசமாகும் என டெலோவின் தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் தெரிவித்துள்ளார். மக்களின் நினைவேந்தல் உரிமை மறுக்கப்பட முடியாத அடிப்படை உரிமையாகும். சர்வதேச தரப்புகள் ஐநா மனித உரிமைகள் அவையிலேயே திரும்ப திரும்ப இதனை வலியுறுத்தி வருகின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கூட தாம் ஜனாதிபதியாக பதவியேற்ற கையோடு மக்கள் தமது உறவுகளை நினைவு கூற உரிமையுண்டு, அது மறுக்கப்பட முடியாது என்று கூறினார். இருப்பினும் அவையெல்லாம் பேச்சளவில் தான் இருக்கின்றன. அவரின் போலீஸ் கட்டமைப்பு அதற்கு எதிராக மிக முரட்டுத்தனமாக தமிழ் மக்களின் ஆன்மாவையே சீண்டி பார்க்கும் விதமாக அடக்குமுறை திமிருடன் இப்படி நடந்து கொள்கின்றது. இன்னொரு கோட்டாபய ராஜபக்சவின் அராஜக ஆட்சியே இந்த செயற்பாடு மூலம் ரணில் விக்ரமசிங்கவும் இங்கு நிலைநிறுத்த முயல்கின்றாரோ என்ற சந்தேகம் நமக்கு எழுகின்றது என தெரிவித்துள்ளார். முதலில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு பெசல் ராஜபக்ஷ தலைமையிலான பொதுஜன பெரமுன பாரிய முயற்சியை முன்னெடுத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று திங்கட்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் முதலில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என்ற கருத்துக்கள் அரசாங்கத்தின் நலன் கருதி இடம்பெறுகின்றன. இந்த கருத்துக்கள் மோட்டு கட்சியின் தேவை கருதி முன்வைக்கப்படுகின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பெசல் ராஜபக்சவுக்கும் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. இது தொடர்பில் பல விடயங்கள் தற்போது வெளிவந்துள்ளன. முதலில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தி சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஏனும் பாதுகாக்கவே அவர்கள் முயற்சிக்கின்றனர் என தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தல் நடத்தப்படுமாயின் நிலையற்ற அரசாங்கமே தோற்றம் பெறும் என நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கடந்த பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஏற்பட்ட நிலையே இம்முறை பொதுஜன பெரமுனவிற்கும் ஏற்படும். அதனை தடுப்பதற்காகவே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள் எனவும் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் 19ஆம் தேதிக்கு முன்னர் நடத்தப்பட வேண்டும். இலங்கை அரசியலமைப்பு மற்றும் 1981ஆம் ஆண்டின் ஜனாதிபதி தேர்தல்கள் சட்டத்தின் இலக்கம் 5 படி குறிப்பிட்ட கால எல்லைக்குள் ஜனாதிபதி தேர்தலை நடத்தும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு உட்பட்டது. அதன் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் 2024 செப்டம்பர் 17ஆம் தேதிக்கும் அக்டோபர் 16ஆம் தேதிக்கும் இடையில் நடத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. என்றாலும் நாடாளுமன்றத்தை கலைப்பதனூடாக பொது தேர்தலை நடத்தும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உள்ளது. பொதுஜன பெரமுனவும் முதலில் பொது தேர்தல் என்ற நிலைப்பாட்டிலேயே உள்ளது. இதேவேளை மாகாண சபை தேர்தலுக்கு திகதி குறித்த பின்னரும் தேர்தல் நடைபெறவில்லை. இதுபோன்ற நிலைதான் ஜனாதிபதி தேர்தலுக்கும் திகதிகள் அறிவிக்கப்பட்ட பின்னரும் தேர்தல் நடைபெறாமல் போகலாம் என்று பலரும் கருதும் நிலை உருவாகியுள்ளது. இலங்கை தீவில் முதலில் ஜனாதிபதி தேர்தலா அல்லது நாடாளுமன்ற தேர்தலா என்பது மீண்டும் பேசு பொருளாக மாறியுள்ளது. ஊர்காவல்துறை நீதிமன்றில் நேற்றைய தினம் வழக்கு விசாரணைகள் முடிவடைந்த பின்னர் கைதிகளை யாழ்ப்பாண சிறைச்சாலைக்கு ஏற்றி சென்ற போது நாரந்தனை பகுதியில் முன்னால் சென்று கொண்டிருந்த ஹயஸ் ரக வாகனம் திடீரென நிறுத்தப்பட்டமையினால் பின்னால் சென்ற சிறைச்சாலைக்கு சொந்தமான பேருந்து மோதி விபத்துக்கு உள்ளானது. விபத்தில் ஹயஸ் ரக வாகனத்தில் பயணித்த நபர் ஒருவர் காயமடைந்த நிலையில் ஊர்காவல்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தினை அடுத்து சிறைச்சாலை பேருந்தில் இருந்த கைதிகள் வேறு வாகனத்திற்கு மாற்றப்பட்டு சிறைச்சாலை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
முருகண்டி பிரதேசத்தில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட முருகண்டி வெள்ளையார் கோவிலுக்கு அண்மித்த பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு பின்பகுதியிலேயே இவ்வாறு சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. சடலம் ஒன்று காணப்படுவது தொடர்பில் மாங்குளம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குறித்த சடலம் வவுனியா ஊர்மிலான் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய ஆசீர்வாதம் என்பவருடையது என அடையாளம் காணப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற முல்லைத்தீவு நீதிமன்ற மேலதிக நீதவான் சடலத்தை பார்வையிட்டதுடன் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு எடுத்து சென்று பிரேத பரிசோதனை மேற்கொண்ட பின்னர் உறவினர்களிடம் கையளிக்குமாறு அறிவுறுத்தினார். வரலாற்றில் முதல் முறையாக முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான ஓய்வூதிய முறையை அறிமுகப்படுத்தும் யோசனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சும் சமூக வலுவூட்டல் அமைச்சும் இணைந்து இந்த அமைச்சரவை பத்திரத்தை முன்வைத்துள்ளன. புதிய கூட்டணியின் களுத்துறை மாவட்ட முன்பள்ளி ஆசிரியர் மாநாட்டில் கலந்து கொண்ட கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த சமுதி வங்கியின் ஊடாக முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு கடன் வழங்கும் முதலாவது வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். குறைந்த வருமானம் பெறுவோருக்கு அரசாங்கம் வழங்கிய அரிசியில் சிலவற்றை சாப்பிட்ட 7 கோழிகள் உயிரிழந்துள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் அரசு பகுப்பாய்வு அறிக்கையை உடனடியாக வழங்குமாறு ரம்படுகல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சுகாதார அதிகாரிகள் முன்வைத்த தகவல்களை அடுத்து நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். ரிதிகம பனகமுவில் உள்ள குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு வழங்கப்பட்ட அரிசியில் ஒரு பகுதி கோழிகளுக்கு வழங்கப்பட்டது. அரிசியை உண்ட கோழிகள் மயங்கி விழுந்த பின்னர் உயிரிழந்ததாக வீட்டு உரிமையாளர் பொது சுகாதார அலுவலகத்தில் செய்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நேட்டோ போன்றதான ஒரு அமைப்பை உருவாக்கும் முயற்சியில் அண்மை காலமாக அமெரிக்கா ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான பலமான ஒரு அணியை உருவாக்கும் முயற்சி, அந்த அணியில் இருக்கும் ஒரு நாட்டின் மீது ஈரானோ அல்லது ஈரான் சார்பு துணை ராணுவ குழுக்களோ தாக்குதல் மேற்கொண்டால் அந்த அணியில் நிற்கும் நாடுகள் அமெரிக்காவின் துணை கொண்டு பதில் தாக்குதல் மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்